ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முத்துவேல் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே, அதாவது சக்திவேல், குமார் உட்பட இவங்க எல்லாருமே நம்ம பாண்டியன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இவங்க வந்ததுமே இங்கே நம்ம கோமதி யதார்த்தமாக பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அதிசயமாக இருக்குது, பகல் கனவுது ஏதாவது நம்ம காண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க. உண்மையாகவே நம்ம சக்திவேல், அதுக்கப்புறம் அப்பத்தா, பழனி, சுகன்யான்னு இவங்க எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஏம்மா கோமதி, என்னம்மா ஏம்மா இப்படி கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், நீ என்னடானா அப்படியே பிரம்மவை பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி கேட்குறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்னம்மா திருதுப்புன்னு எல்லாருமா வந்து சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நல்ல விஷயமா தான்மா அப்படி சொல்லிட்டு, சரி சரி வாங்கண்ணே வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையுமே வர வைக்கிறாங்க. ஸோ உடனே நம்ம கோமதி, மீனா, ராஜி அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸோ அரசி, ராஜி, மீனான்னு இவங்க எல்லாருமே வராங்க. ஓ ஓ அத்தை, அத்தை என்னத்தை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தண்ணி கொண்டு வாடி, என்ன பண்ணட்டும்னு என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ராஜி, அரசி, மீனா இவங்க 3 பேருமே ஆளுக்கு ஒரு சொம்பில் தண்ணி மோண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க. இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, மா கோமதி, எங்கள் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், உங்களுக்கே நல்லா தெரியும், நாளைக்கு கல்யாண ஏற்பாடு, அதாவது கல்யாணம் நடக்க போகுது குமாருக்கு, நீங்கள் எல்லாருமே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் முறைப்படி உங்களை நாங்கள் அழைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கிட்ட முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா குமார் கல்யாணத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்குமே யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்கலாம் என்ன, அவன் கல்யாணத்துக்கு போய் ஆகணுன்ற மாதிரி தான் போய் ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் நக்கலாக பார்க்குறாங்க. இப்போது இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னம்மா கோமதி எதுவுமே பேசாமல் உறைஞ்சி போய் நிற்கிற, இல்லைம்மா சும்மா தான், வரோம் 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 அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு நக்கலா, இங்கே பாருங்கள், பெரிய வீட்டு கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த குடும்பம், இந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என் பையனுக்கு நான் கல்யாணத்தை செஞ்சு முடிக்க போகிறேன். என் பையன் நான் 2 பேருமே அப்படியே தலை நிமிர்ந்து இந்த ஊருக்குள்ளே நடக்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் ரசிக்கணும்ல, அதனால் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். மறக்காமல் வந்து தட்டபுடெல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அப்படி ஒரு சாப்பாட்டை எல்லாம் நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீட்டில் உள்ள நண்டு சிண்டுன்னு எல்லாருமே வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் சக்திவிலேருந்து ஒரு மாதிரி நக்கெல்லாம் அப்படியே வரவேற்கிறாங்க. நம்ம மீனாக்கு அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே நம்ம முத்து இருந்துட்டு கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு கோமதி, குடும்பத்தோட நீ மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கல்யாண விசேஷத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. முத்துவேலுக்காக நம்ம கோமதி இருந்துட்டு, சரிங்கண்ணே கண்டிப்பாக நாங்கள் வரோம், எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கடைக்கு போயிருக்காருண்ணே, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருமா கோமதி, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துடணும், நான் மாப்பிள்ளைக்கு ஃபோனில் கூட ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போகவும், உடனே டீ கொண்டு வரேன், வா இருங்க ஒரு நிமிஷம்ண்ணே அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இல்லை டீ குடிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லை, ஒரே இந்த நாள் மட்டும்தான் இருக்குது, இன்னைக்குள்ளே ஒட்டுமொத்த சொந்த பந்தத்தையுமே வரவேற்கிறதுக்காக பத்திரிக்கை வைக்கணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல், முத்துவேல் இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு, ஏன் அத்தை, அந்த கேடு கெட்ட குமாருக்கு கல்யாணம் ஒன்று தான் குறைச்சலா, அந்த பொண்ணை நினச்சி பாவம்னு நினைக்கிறதா, இல்லை குமாரை பாவம்னு நினைக்கிறதா, ஏன்னா 2 குடும்பமே, அதாவது 2 பேர் வீட்டுக்கு ஆளுங்களுமே கொஞ்சம் கரடு முரடான ஆட்கள் தான். அந்த அதான் மயிலக்காவோட அம்மாவுமே ஒரு மாதிரியான ஆள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன், சின்ன அண்ணன், அவரும் வேறு மாதிரி, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் இதனால் அந்த சுடர் பொண்ணோட வாழ்க்கை தான் கெடும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இதில் கொஞ்சம் கெட்டவங்களாக தான் இருக்காங்க. உடனே அரசி இருந்துட்டு, நம்ம ராஜி இருந்துட்டு, அக்கா கொஞ்சம் இல்லைக்கா,
மயிலக்காவோட அம்மாவும் சரி, அதே மாதிரி குமார் என் அண்ணனும் என் சித்தப்பாவுமே சரி, 2 பேருமே ரொம்ப 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 மோசமான ஆட்கள். 2 பேரும் ஒன்று சேர்ந்து 2 பேரும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சுப்பாங்க. அன்னைக்கு நம்ம இது எல்லாமே பார்க்க தானே போகிறோம். ஏன்னா 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. மயிலக்காவோட அம்மாவை பற்றி இன்னும் என் சித்தப்பாவுக்கு தெரியல. எப்படியோ ஒன்று எப்படியாவது போயிட்டு போகிறாங்க. எப்படியோ ஒன்று அவங்களால நமக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் வந்து டெலிவரிக்காக அதாவது கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க டெலிவரி பண்ணுறதுக்காக. எதிரில் குமார் வராங்க. ஸோ குமாரை பார்த்ததுமே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்டலாம் எனக்கு என்னடா பேச்சு, எனக்கு 1008 வேலை இருக்குது, உன்ன மாதிரி என்ன நான் வெட்டி பையனா அப்படின்னு சொல்லிட்டு குமார் நக்கலாக பேசுகிறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கை விஷயமாக தான் நான் உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு குமார், அந்த சுடர் உனக்கு வேண்டாம், நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். இங்கே குமார் இருந்துட்டு, என்னடா என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையல, எனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நீ பொறாமப்படுற தானே? இங்கே பாரு, உன் பேச்செல்லாம் கேட்கணுன்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே இங்கே சரணன் இருந்துட்டு, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், அந்த குடும்பத்திலேருந்து நீ பொண்ணு எடுக்கவே எடுக்காத. அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தான் தெரியும். அந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்டவன் நான், நீயும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு, சரிப்பா, அந்த பொண்ணு எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் இருக்கா? நீ வேணா அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ ஒரு வேகத்தில் இங்கே நம்ம சரவணனுமே கண்டிப்பாக உனக்கு நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? உண்மையாக தானே சொல்கிறேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக என் தங்கச்சி அரசியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வாக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே நம்ம குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குமார் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டேயுமே இங்கே சக்திவேல் கிட்ட எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாங்க, அப்பா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்ப்பா, இந்த கல்யாணத்தை இப்போவே தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா எல்லாம் நல்ல விஷயந்தான்ப்பா, அரசியே எனக்கு அந்த சரவணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். இங்கே பழனி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பழனி இருந்துட்டு, குமார் என்னடா உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அரசியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, ஏன்னா அரசி அந்த அந்த அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அதெல்லாம் ஒத்துக்குவாங்க, அந்த சரவணன் தான் எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான், சுடர் கூட நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்டின அப்படின்னா கண்டிப்பாக நான் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம பழனி பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக இப்போ பாண்டியனோட வீட்டுக்கு போகும். பாண்டியன் வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பழனி இருந்துட்டு, டே சரவணா, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, உனக்கு இப்படி ஒரு வார்த்தையை வாக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பழனி வந்து கேட்கவும், என்னம்மாம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசியை நீ குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அந்த குமார்கிட்ட நீ வாக்கு கொடுத்தியாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனேங்க நம்ம சரவணன் தலைகுனிச்சு நிற்கிறாங்க. சரவணா, என்ன சரவணா எதுவுமே பேசாமல் தரையை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க, சொல்லு சரவணா, நீ அப்படி ஒரு வாக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா அது வந்து உடனே அரசி ஓடி வந்து, அண்ணா என்னண்ணா இது, குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சத்தியமாக நான் செத்தா கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, நான் எக்காரணத்துக்காகவும் அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது இங்கே நம்ம அதாவது குமார் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு? அரசியோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக குளித்தோடு புதைக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவே பண்ணிட்டியடா, இங்கே பாருடா அவன் வாழ்க்கை விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணா, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ இப்படி சொல்லணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா, ஏன்னா இப்படி சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, உனக்கு கவலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அரசி. உடனே கோமதி இருந்துட்டு, நாங்கள் சரவணை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, எதுக்காகடா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
கோமதி பயங்கரமாக திட்டுறாங்க. குமாரை பற்றின எல்லா கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம சரவணனுக்கே புரிய வருது, மயில் குடும்பத்து அதாவது அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம தங்கச்சி வாழ்க்கையை நம்ம கெடுக்க நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அரிசிமா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லைண்ணே, நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட என் கனவுல கூட நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். அப்படி ஒரு வார்த்தையை தான், அப்படி ஒரு வாக்கை தான் நீ அந்த குமாருக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. அந்த பொறுக்கி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படின்னு நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏன்னா நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரசி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு அரசிமா, நீ அழுகாத அரசிமா, கண்டிப்பாக அப்படி ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி கொடுக்க மாட்டேன். நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மயில் குடும்பம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எதிர் வீட்டில் சம்மந்தம் பேசிட்டாங்க அப்படின்னா அதையே சாக்கா வச்சு நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் நான் முழிக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உன்னை பலிகாட ஆக்க முடிவு பண்ணிட்டேனே, அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே அரசு இருந்துட்டு பழனி கேட்டேன். இங்கே பாருங்கள் மாமா, எக்காரணத்துக்காகவும் அந்த குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் அந்த வீட்டில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பழனியுமே சரிம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து குமார் கிட்ட திரும்பவும் போயிட்டு அரசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஏதோ சரவணை அந்த மயில் குடும்பம் இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை தெரியாமல் ஏதோ சொல்லிட்டான் போல. மற்றபடி அவனோட விருப்பப்படியெல்லாம் அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னலாம் சொல்ல கிடையாது. ஏதோ ஒரு வெறுப்பில் அப்படி சொல்லிட்டான். இங்கே பாரு குமார், நீ உன் மனசுலலாம் அரசியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை மட்டும் வைக்காத. உன் புத்தி எவ்வளோ கேடுகெட்ட புத்தியாக இருக்குது. அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ அரசியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒருத்தவங்களை லவ் பண்ணுங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடுமையான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது. எக்காரணத்துக்காகவும் எத்தனை பொண்ணுங்க முன்னாடி வந்து நின்னாலும் லவ் பண்ண பொண்ணு மட்டும்தான் நமக்கு ஒஸ்தி அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தா நீ உண்மையான காதலன், உண்மையானவன், நல்லவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த பொண்ணு வருதோ அந்த பொண்ணை எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லை. உன்னை மாதிரி ஒரு ஜென்மத்தை எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, டே பழனி, அந்த பாண்டியன் குடும்பத்தில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? என்ன என் பிள்ளைய பார்த்தா ஏதாவது கிணக்கு இருக்க மாதிரி இருக்கா? தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்லுவானா, அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க? இந்த வீட்டில் ஏதோ நல்ல காரியம் நடக்கக்கூடாது, எப்படியாவது சுடருக்கும் குமாருக்கும் நடக்கிறக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இப்படி குமாரை திசை திருப்பி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இங்கே பாருங்கள், எக்காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் நிற்காது. டே குமார், நீ ஏன்டா இப்படியெல்லாம் லூசுத்தனமாக யோசிக்கிற? அவங்க பொண்ணே கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீ வேணான்னு தான் சொல்லியிருக்கணும். சுடர் ரொம்ப நல்ல பொண்ணுடா. சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா படிச்சிருக்காடா, நல்லா அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கா. இதை விட உனக்கு என்னடா வேணும்? இங்கே பாரு, சுடர் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும். ஏற்பாடு பண்ண மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் குமார். யார் என்ன சொன்னாலும் நீ வழி மாறி போயிடாதடா. உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சக்திவேல் மட்டும்தான் உனக்காக நல்லது மட்டும் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, இனிமேல் நான் வழி மாறி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது இங்கே நம்ம குமாருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுதுச்சு. அந்த சரவணன் சொன்னதை நம்ம நம்பியிருக்கவே கூடாது. அவன் பேச்சை நம்பி இப்போ வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நம்ம அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமார் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ மறுநாள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்து முடிஞ்சிருச்சு. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அப்படி கோலாகலமாக பிரம்மாண்டமாக வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ மணமேடையில் எங்கள் குமார் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே முகத்தில் அப்படியே அவ்வளோ பட்ரமாஸ் லைட் எரியுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பலன்னு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ மணமேடையில் தான் உட்காந்துருக்காங்க. மயிலுக்குமே இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது. நம்ம இப்போ சுடரையுமே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போது சுடருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க காலேஜில் ஒருத்தவங்கள 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தன்னோட அப்பா அம்மாவுக்காக நம்ம பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் இங்கே நம்ம மயிலும் பாக்கியமும் சுடரை கூட்டிகிட்டு வந்து இங்கே மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. இப்போது கரெக்டான சமயமாக பார்த்து சுடரோட அதாவது காதலன் வந்து போலீஸை கூட்டிக்கிட்டு வராங்க. சுடருமே அதாவது பேசியிருப்பாங்க அவங்க காதலன் கூட.
என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வீட்டில் எனக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு நீ எப்படி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி அவங்க லவ்வர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம சுடர். ஸோ அவங்க இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நான் எப்பாடுபட்டாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் நீயும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு தைரியம் இல்லாமல் நம்ம சுடர் வந்து பயந்துக்கிட்டு, இல்லை நான் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா என் அம்மா அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்க, நான் என் அம்மா அப்பா சொன்னவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோவத்தில் தான் இங்கே நம்ம சுடரோட காதலன் வந்து போலீஸுங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ தாலி கட்டுற சமயத்தில் இங்கே நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்லவும், இங்கே சக்திவேல், முத்துவேல், வடிவு, நம்ம பாண்டியன்னு வந்திருக்கிற ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சேர்லேருந்து எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. இங்கே குமாருக்கு பயங்கர அதிர்ச்சி, என்ன இது தாலி கட்டுற நேரத்தில் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க, என்னன்னே ஒன்றுமே புரியலையே, ஐயோ அப்போது சுடர் கூட நமக்கு கல்யாணம் நடக்காதா, இனிமேல் நமக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம குமார் வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி இருந்துட்டு, இங்கே பாரு குமார், நீ எந்திரிக்காத, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன பேசணுன்றதுனாலுமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம், டே குமார் நீ தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு, நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இங்கே பாருங்கள், இதோ இங்கே நிற்கிறாரே இவர் இந்த பொண்ணை உயிருக்குயிராக நேசிக்கிறாரு, ஏன் இவர் மட்டும் இல்லை, இந்த பொண்ணுமே உயிருக்குயிராக 2 வருஷமாக இவங்க 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. குமாருக்கு அப்படி நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நல்லது நினச்சா தானே நல்லது நடக்கும், குமாரை மாதிரி ஆட்களுக்கு நல்லது எங்கே நடக்கும், அவங்களும் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சிருக்கணும், எப்போவுமே சுயநலமாக மற்றவங்களோட சந்தோஷத்தை அழித்து கெடுத்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும். இப்போது இங்கே குமாருக்கு வார்த்தையாக வரல, அப்படி முகமெல்லாம் அப்படியே வேத்து போயிருக்கு. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அதெல்லாம் முடியாது, இந்த பொண்ணை நாங்கள் நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம், லவ் அது இதுனாலாம் எனக்கு தெரியாதுங்க, இப்போ நான் கல்யாணம் பண்ணி ஏன் பொண்டாட்டி ஆக்கிக்க போகிறேன், எங்கள் 2 பேருக்கும் நிச்சயம் நடந்துருச்சு, நிச்சயம் முடிஞ்சாவே பாதி நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்க, சுடருமே இது விஷயமா எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லிட்டு உடனே சுடர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் இவரை உண்மையாகவே லவ் பண்ணேன், ஆனால் இந்த விஷயத்த என் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் என் அம்மா அப்பா சொன்ன மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன் அப்படி சொல்லிட்டு சுடர் சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாக்கியத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். உடனே சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா சம்மதியம்மா, என்னம்மா இது, என் பையனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, நீங்கள் முன்னாடியே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டு எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், போய் உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோம் பாருங்கள், எங்களை சொல்லணும், ஐயோ கடவுளே இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலையே, சம்மந்தியம்மா இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், என் பையன் வாழ்க்கை கெட்டு போயிடும் போல இருக்கே, நானே எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஊரை கூட்டி சொந்த பந்தத்தங்களை கூட்டி இப்போது நான் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சால் மணமேடைக்கு வந்து என் பையனோட கல்யாணம் இப்படியா நடக்காமல் கோலாகலமாக இருக்கும், இது அப்படியே ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கண்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இருங்க சம்மந்தியா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கய்யா, ஏய் சுடர் என்னடி இதெல்லாம், யார் இவன், ஐயோ பார்க்கவே பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான், இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, ஐயோ இவனால் நீ எப்படி லவ் பண்ண, கண்டிப்பாக என் பொண்ணு சுடர் இந்த பையனை லவ் பண்ணியிருக்கவே மாட்டா, இவனாம் ஒரு ஆளா, என் பொண்ணோட அழகு என்ன, இவனோட அழகு என்ன, என் பொண்ணு கலர் என்ன, இதோ இவன் நிற்கிறானே கட்டக்கரேன்னு, இவனோட கலர் என்ன, என் பொண்ணு கண்டிப்பாக இவனை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம், இந்த மாதிரி காதல் விவகாரமெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு செட்டே ஆகாது, எங்கள் பொண்ணெல்லாம் இது மாதிரி லவ் பண்ணியிருக்கவே மாட்டா, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையே பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா கலரை பார்த்து ட்ரெஸ் அழகை பார்த்து வசதியை பார்த்தெல்லாம் காதல் வராது, பார்த்தோன்னே காதல் வரதான் செய்யும், இங்கே பாருங்கள் காதல் வந்துச்சு அப்படின்னா அதை அடக்கிக்கிட்டு வந்த வேலை என்ன, படிக்க வந்தீங்களா படிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஒருத்தனை லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டு இன்னொரு பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போயிடுவீங்க, ஆனால் லவ் பண்ண பையன் மட்டும் தாடியை வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணணுமா, இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியாது, இந்த பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைனா நான் செத்து போயிடுவேன், அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாகுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன முடிவு எடுக்கிறீங்களா, எல்லாமே உங்களோட முடிவு, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை நீங்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது,
அப்படி முடியவே முடியாதுன்னு மறுத்தீங்க அப்படின்னா இந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே குடும்பமாக ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. பாக்கியத்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் சரவணன் வந்து அப்படிங்க பாக்கியத்துக்கிட்டே, சி இதெல்லாம் ஒரு குடும்பமா சார், இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு மட்டும்தான் சார் எல்லா விவகாரமும் தெரியும். இதோ இங்கே நிற்கிறாங்களே இந்த அம்மா, இவங்க தான் ஒரு பொண்ணு மயிலுன்ற ஒரு பொண்ணை பெற்றாங்க. அது மயிலுனாலாம் அதுக்கு பேர் இருக்கக்கூடாது, ஃப்ராடுன்னு பேர் வச்சுக்கணும். இந்த மயிலுன்றவளை எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 வருஷமாக பொய் சொல்லி ஏமாற்றி தான் என் கூட இந்த பொண்ணு குடும்பம் நடத்தியிருந்தா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய வந்தது. நகை விஷயம், படிப்பு விஷயம், வயசு விஷயம்னு சொல்லிட்டு எம்புட்டு பொய், மொத்தம் பொய்யை சொல்லி அதுக்கப்புறமா கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டாங்க. கடைசியில் எங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நாங்கள் நிரூபித்து வெளியே வந்தோம். இந்த மாதிரி குடும்பத்துக்கிட்ட நாங்கள் சிக்கிக்கிட்டு எம்புட்டோ தவிச்சோம். எனக்கென்னமோ அந்த பையன் ரொம்ப பாவம். அந்த பையனை கண்டிப்பாக சுடர் லவ் பண்ணி ஏமாத்திருப்பா. என்ன பண்ணுறது, இது இப்படி வசதியான குடும்பம்னா வாயை திறந்துக்கிட்டு லவ்வை பாரு அத்தை பாருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தான். பணம்னா பணம் கூட வாயை திறக்கும்ல சார், அந்த மாதிரி தான் இந்த குடும்பமும். இந்த குடும்பத்துக்கிட்ட தோ எங்கே அதாவது சக்திவேலோட குடும்பம் சிக்கிக்கிட்டு தவிக்க போதும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே வேற ஒருத்தனை ஏமாற்றிட்டு வந்து மணமேடையில் இந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பேசுகிறாங்க. உடனேங்க பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. உங்களோட சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்தவங்க தானே நீங்கள். என் பொண்ணு இருக்கிறப்பவே இன்னொருத்தி கூட ஜாலியாக ஊரை சுற்றின ஆள் தானே. நீங்களாம் இங்கே பேசவே கூடாது. என் பொண்ணு வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் இப்போது என் பெரிய பொண்ணு விஷயத்த இங்கே கொண்டு வராதீங்க. இங்கே பாரு சுடர், இவனை நீ லவ் பண்ணலன்னு சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் லவ் பண்ணம்மா இவரை, நான் எப்படிம்மா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது சக்தி, இந்த மாதிரி எந்த ஒரு கூத்தும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த குடும்பத்தில் பொண்ணு வேண்டாம், நான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் குமாருக்கு வைக்கிறேன்னு சொன்னேன். நான் சொல்கிறத எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுடரை பல்லார்னு ஒரு அறா விடுறாங்க. என்னவே ஏமாத்திட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு விட்ட அடியில் சுடர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. உடனே பாக்கியம், ஐயோ என் பிள்ளையை அடித்து கொண்டு போட்டானே, ஐயோ இவனுக்கு போய் நான் கட்டி கொடுக்கறதுக்கு நினச்சினே, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கே இப்படி என் பிள்ளையை அடித்து இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்க வச்சுட்டானே, பாவி சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், இவன் மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், இவனை நான் கழுத்தை நெரிச்சு கொல்லாமல் விட மாட்டேன். டே பாவி என் பிள்ளைய எதுக்காகடா இப்படி பண்ண? நீ கூட தான் அந்த அரசியை லவ் பண்ணி ஏமாத்தின, அந்த பிள்ளைய எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின, நீ எல்லாம் பண்ண இல்லைடா, அதுக்கு உனக்கு யாரும் தண்டனை கொடுக்காம போயிட்டாங்க. ஐயோ என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சிச்சு, எதுக்காக இப்படி அடித்து என் பிள்ளைய மயக்கம் போட வச்சுட்டானே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கரமாக கதறாங்க. இப்போது முத்துவேல் இருந்துட்டு, குமார் என்ன இதெல்லாம் எதுக்காக இப்படி பெரிய மனுஷன் மாதிரி நீயா முடிவெடுத்துக்கிட்டு இருக்க, அதுவும் லூசுத்தனமான முடிவெடுத்து இப்போது அந்த பிள்ளையை அடித்து வச்சுருக்க. இங்கே பாரு, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வரணும். நீ பாட்டுக்கு அந்த பிள்ளை சுடரை இப்படி அடிச்சிருக்கே அறிவு கெட்டத்தனமா, இதனால் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்புது. ஐயோ கடவுளே, நான் சொல்கிறத கேட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஊர் முன்னாடி நம்ம எல்லாருமே இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்கவே மாட்டோம். ஐயோ உன்னை பெற்றதுக்கு என் தம்பி பெக்காமே இருந்திருக்கலாம். உன்னை பெற்று அவன் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். சக்தி என்ன சக்தி, இங்கெல்லாம் எம்புட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலண்ணே, என் பையன் கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் இப்படி அடித்து அந்த பொண்ணை மயக்கம் போட வச்சுட்டான். உடனே அங்கே வந்துருக்கிறவங்க, என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுமா, அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, இப்படியே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மயிலுமே உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க அழுதுகிட்டே. இங்கே குமாருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு, அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறது, குமாரோட கல்யாணம் நடக்குமா நடக்காதா, குமாருக்கு பார்த்த மாதிரி இந்த சுடரை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா, இல்லை லவ் பண்ண பையன் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு சுடர் சொல்லுவாள், என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சுடர் வந்து கண் விழிக்கட்டும், அந்த பொண்ணு யார் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லுதோ அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மற்றபடி வேறு யாருமே நீங்கள் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க.
இப்போது நம்ம குமாருக்கு படபடப்பாக இருக்குது, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு கல்யாணன்ற பேச்சே இல்லை. ஐயோ கடவுளே, நம்ம போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. குமார் போன ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்துலையுமே நிறைய தப்புகள் செஞ்சுருக்காங்க, நிறைய பேருக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க, நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காங்க, பொண்ணுங்களை கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை நம்ம குமார் மேலே நம்ம சொல்லலாம். ஸோ இம்புட்டு தப்பெல்லாம் பண்ணதுனால தான் குமாருக்கு இப்படி ஒரு நிலமை. கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காமல், கண்ணி கழியாமல், ஊரில் தலை காட்ட முடியாமல் வாழணுன்றது தான் எங்கள் குமாரோட தலைவிதியே. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி